எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போது நம்ம இன்றியமையாத இலக்கண குறிப்பு பார்க்க போகிறோம். அதை நான் இது எழுதியிருக்கதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்வேன். நீங்கள் அதை நல்லா கவனித்தாலே போதுமானது. எல்லா இது டிஎன்பிசி எல்லா இதுக்கும் தேர்வுகளுக்கும் இது வந்து முக்கியமானது. நீங்கள் நல்லா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முதலாவது பார்க்க போகிறது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுனா என்னது? க இய இயர் என்பதில் முடியக்கூடிய சொற்கள் தான் வியங்கோல் சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டு வாழ்க, ஆடுக, ஓடுக, தேடுக, வாழிய, தேடிய, வாழியர், இந்த மாதிரி வரும். எல்லாமே கால தான் பெரும்பாலும் முடியும். இது என்னென்ன பொருளில் வரணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்த்துதல், வேண்டல், விதித்தல். வாழ்த்துதலுக்கு வாழ்க, வெய்தலுக்கு ஒழிக, விதித்தல்னா செல்க. இந்த மாதிரி 4 பொருளில் வருவது தான் வாழ்த்துதல், வெய்தல், வேண்டல், விதித்தல் பொருளில் வருவது தான் வியங்கோல் வினைமுற்று. பெரும்பாலும் கால தான் முடியும். காலம் முடிஞ்சதுன்னா புரிஞ்சிச்சுங்களா? ஒரு தொடரில் முதலில் வரும் சொல் மை விகுதி பெற்று வரும். 2 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். விகுதி பெற்று வரும், ஆகிய பண்புறுப்பு மறைந்து வரும். அதாவது ஒரு சொல்லை பிரித்து எழுதும்போது இப்போ செம்மை கூட்டல் தமிழ், செந்தாமரை, செம்மை கூட்டல் தாமரை. பிரிக்கும்போது மை விகுதி வரும், சேரும்போது மை விகுதி வராது. இதுதான் நம்ம கவனிக்குது. அந்த பண்புறுப்புன்னு பார்க்குறீங்கன்னா செம்மையாகிய தமிழ், தாமரை அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? பெரும்பாலும் செந்தமிழ்னு கொடுத்துருந்தா அந்த சொல் இதை பிரித்து பார்க்கணும். செம்மை கூட்டல் தமிழ், செம்மை கூட்டல் தாமரை, செந்தமிழ், செந்தாமரை பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது தொழிற்பெயர். தொழிற்பெயர் வந்து இந்த மாதிரி விகுதிகளை பெற்று வரும். தல், அல், அம், கை, ஐ, சி, பூ ஆகிய விகுதிகள் பெற்று வருவது தான் தொழிற்பெயர். தொழிற்பெயர்னாலே பெரும்பாலும் ஆடுதல், பாடல், இந்த மாதிரி அழுத்தலில் தான் முடியும். நம்ம மற்ற இதே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆடுதல், பாடல். அப்போ ஆடுதல்ங்கிறப்ப தல் விகுதி வருது, பாடல்ங்கிறப்ப அல் விகுதி வருது, ஆட்டம்ங்கிறப்ப அம் விகுதி. கொள்கை கை, வாழ்க்கை கை, முயற்சி சி, சால்பு பூ. இந்த மாதிரி விகுதிகள் பெற்று வந்ததுனாலே அது தொழில் பெயர் நம்ம குறிக்கும். அடுத்தது உரிச்சொல் தொடர். சால, உரு, தவ, நனி, தட, மா, கடி, களி, மல்லல் தான் பெரும்பாலும் வரும். சால, உரு, தவ, நனி, தட இதுதான் வரும். இதை நீங்கள் புரிஞ்சு படித்தாலே ஒரு சொல் இந்த மாதிரி தான் தொடங்கும். உரிச்சொல்னாலே இந்த மாதிரி தான் தொடங்கும். இப்போ சால பேசினான், உருத்தின்றான், கடிநகர், தவச்சிறிது, தடக்கை, மாநகர், நனிப்பசி. இந்த மாதிரி ஒரு சொல் ஒரு தொடரில் ஆரம்பித்ததுனாலே உனக்கு அது உரிச்சொல்லை தான் குறிக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ 4 இது நம்ம பார்த்துட்டோம். 5வது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பெயரச்சம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஈஸியாக பார்க்க போகிறோம். ஒரு சொல் ஆல முடிந்ததுன்னா அது பெயரச்சம். இப்போ உண்ட, படித்த, பறித்த, சென்ற, வந்த, இந்த மாதிரி ஒரு சொல் ஆல முடிஞ்சிச்சு, அது பெயரில் முடியணும். ஃபஸ்ட்டு வரக்கூடிய சொல் ஆல முடியும், முடிஞ்சு பெயரில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து பெயரச்சம். இப்போ உண்ட முருகன், அடுத்தது படித்த மாணவன், பறித்த மலர், சென்ற தேர், வந்த கண்ணன். இந்த மாதிரி உண்ட, பறித்த, படித்த, இந்த மாதிரி ஓடிய, ஆடிய எது வந்தாலும் உங்களுக்கு ஆல முடிஞ்சிச்சுன்னா அது பெயரச்சம் அப்படி நான் வச்சுக்கோங்க. அதோட பெயரில் முடியும். அவ்வளோதான் பெயரச்சம் கண்டுபிடிக்கிறது. ரொம்ப ஈஸியான முறை. அடுத்து வினையச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சொல் ஊல முடியும் அல்லது ஈல முடியும். அப்படி முடிஞ்சிச்சுனாலே அது வினையச்சம். சரிங்களா? அது வந்து உண்டு, பறித்து, சென்று, இந்த மாதிரி ஒரு தொடரில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி முடிஞ்சு அது செயலில் முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம். உண்டு முடித்தான், படித்து பார்த்தான், பறித்து கொடுத்தான், சென்று பார்த்தான். இந்த மாதிரி செயலில் முடிஞ்சிச்சுனாலே அது வினையச்சம். ஊல முடியணும். உண்டு, படித்து, பறித்து, சென்று, இந்த மாதிரி உகரத்தில் முடிஞ்சு அந்த செயலில் முடிஞ்சிச்சுன்னா வினையச்சம். இப்போ தேடி பார்த்தான், பாடி திரிந்தான், ஓடி சென்றான், காட்டி கொடுத்தான். அந்த மாதிரி ஈல முடிஞ்சதுனாலே உங்களுக்கு அது அந்த செயலில் முடிஞ்சிச்சுனாலே அது வந்து வினையச்சத்தை தான் குறிக்கும். இந்த மாதிரி
ஃபஸ்ட்டு வரக்கூடிய தொடரில் அந்த இது முடியுதான்னு பார்க்கணும். அது செயலில் முடிஞ்சிருக்கும். அப்படி முடிஞ்சிச்சுன்னா வினையெச்சம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்தது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆவில் முடியும், ஆனால் முடிவு பெறாமல் இருக்கும். அந்த சொல் வந்து முடிவு பெறாமல் இருக்கும், செயல் வந்து முடிவு பெறாது. இப்போ எதிர்மறை பொருளில் வரும். இப்போ வேண்டா, வேண்டா குப்பை, ஓடா குதிரை, தேடாத பொருள், ஓடா மிதிவண்டி. இந்த மாதிரி எதிர்மறை பொருளை தரக்கூடியது ஒரு பெயரில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து தான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். வேண்டா, ஓடா, தேடா, ஓடா இந்த மாதிரி முடிவு பெறாமல் வந்து ஒரு பெயரில் முடிஞ்சிச்சுன்னா அதுதான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயர். அடுத்தது வினையால் அணையும் பெயர்னா பெயரையும் செயலையும் ஒரு சேரு. பெயரும் செயலும் ஒரே சேர வந்திருக்கும். பெரும்பாலும் வன், வர், அர், ஆன், அன், ஆர், ஓர் இந்த மாதிரி முடிவது தான் உங்களுக்கு வினையால் அணையும் பெயர். இதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆகியவற்றில் முடிஞ்சிச்சுன்னா வினையால் அணையும் பெயர் கண்டு. பெயரும் செயலும் ஒன்று போல் வரும். தேடியவன், ஓடியவன், இது பெயர் செயல் ரெண்டுமே வருது. வந்தனன், பார்த்தான், வந்தார், வந்தோர், சேர்ந்தோர் இந்த மாதிரி முடிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு வினையால் அணையும் பெயர். பெயரையும் செயலையும் ஒரு சேர குறித்து இப்போ வர், ஆர், ஆன், அன், ஆர், ஓர் இந்த மாதிரி முடிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு என்னது வினையால் அணையும் பெயர். அடுத்தது வினைத்தொகை. ஒரு தொடரின் முன்னால் வரும் செயல் காலம் மறைந்து வருவும். ஒரு தொடரில் முன்னாடி வரக்கூடிய அந்த செயல் என்ன தெரியாது, காலம் தெரியாது, மறைந்து வரும். அதை விரித்து நம்மளால் தான் பார்க்கணும். இப்போ விரிகதிர், விரிந்த கதிர், விரிகின்ற கதிர், விரியும் கதிர் அப்படி நம்மளால் விரித்து பார்க்குறோம். வளர்வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம் பார்க்குறோம். இப்போ வளர்வானங்கிறப்ப காலம் தெரியல, செய்முறைங்கிறப்ப காலம் தெரியாது. இவ்வாறு ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த செயல் காலம் தெரியாமல் இருந்துச்சுன்னா போல, போன்ற ஆகிய ஓம உருபுகள் மறைந்து வருவது. போன்ற, போல இந்த உருபுகள் மறைந்து வந்தாலே அது ஓமை தொகை. இப்போ மலர், முத்துப்பல், பவழவாய், கயல்வெளி. மலர் போன்ற முகம், முத்துப்பல், பவழவாய், கயல்வெளி. மலர் போன்ற முகம், பவழம் போன்ற வாய், முத்து போன்ற பல், கயல் போன்ற வெளி. அந்த போன்றங்கிறது போல, போன்றங்கிறது மறைந்து வந்துச்சுனாலே ஓமை தொகை. இந்த மாதிரி போன்ற, மலர் போன்ற முகம் அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். போன்ற, போல மறைந்து வந்ததுன்னா என்ன பார்க்க, அது மறைந்து வரும். இப்போ உருவகம் ஓமைத்தன்மை ஒப்பிடும், அந்த ஒப்பிடும் பொருளில் ஏற்றி கூறுவது. அந்த ஓமைங்கிறது முன்னாடி வரும், அதை அந்த ஒப்பிடும் பொருள் தான் முன்னாடி வரும். இப்போ மலர் முகம் பார்க்குறோம், அதே முகமலர், அந்த ஒப்பிடக்கூடிய பொருள் முன்னாடி வந்துடும். அந்த ஒப்பிடக்கூடிய பொருள் என்ன வந்துடும், முன்னாடி வருவது தான் உருவகம். இப்போ வாய், பவழம், பவழவாய்ன்னு சொல்கிறோம், அந்த ஓமையை ஃபஸ்ட்டு கொண்டு வரோம். அதே ஒப்பிடக்கூடிய பொருளை முன்னாடி கொண்டு வந்தால் அதுதான் உருவகம். வாய், பவழம். விழி, கயல், விழி, விழிக்கயல். இப்போ முத்துப்பல், அதே நம்ம திருப்பி போட்டால் அதுதான் இது பல், முத்து. அந்த ஒப்பிடக்கூடிய பொருளை முன்னாடி போடுறோம், அதுதான் உருவகம். ஒப்பிடும் பொருள் முன்னாடி வந்துச்சுன்னா அது என்ன பார்க்குறோம், உருவகம். உண்மை தொகை. ஒரு தொடரில் நடுவிலும் இறுதியிலும் மறைந்து வருவது உண்மை. சேரனும் சோழனும் அந்த மறைந்து வருவது உண்மை தொகை. தாய், தந்தை, தாயும் தந்தையும். சொல்லின் நடுவிலும் இறுதியிலும் உண்மை தொகை. அடுத்தது எண்ணுமை. எண்ணுமை ஒரு தொடரில் வெளிப்படையாக தெரியும், வெளிப்படையாக வரும், வந்துச்சுன்னா அது எண்ணுமை. கந்தனும் கடம்பனும், வேலுவும் குமாரும் வெளிப்படையாக வந்துச்சுன்னா எண்ணுமை. அடுத்தது செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைனாலே வினையெச்ச பொருளில் வரும். சொல்லிசை அளபடை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை வினையெச்ச பொருளில் வரும். பெரும்பாலும் ஈல முடிவது தான் சொல்லிசை அளபடை. ஒரு ஈ, நம்பெளி ஈ, உரநசை ஈ இந்த மாதிரி ஒரு சொல் வந்து ஈல முடிஞ்சிச்சுனாலே சொல்லிசை அளபடை. அடுத்தது இன்னிசை அளபடை. 3 அசையாக வரும், குறில் வந்து நெடிலாய் மாறும். இப்போ உண்பதும் எடுப்பதும், உண்பதும் எடுப்பதும் இந்த 3 அசையாக வரும். உன், பது,
இந்த மாதிரி 3 அசையாக வந்து அந்த குரில் வந்து நெடிலாய் மாறிச்சுன்னா அதுதான் இடை. நெடிலுக்கு பக்கத்தில் அது இனமான எழுத்து வரும். நெடிலுக்கு பக்கத்தில் என்ன வரும்? இனமான எழுத்து வரும். நெடிலுக்கு வரும். அது நெடில் பக்கத்தில் அந்த இனமான குரில் வந்திருக்கு. இப்போ ஆ அதும், பட அ, தொழா அர், இந்த மாதிரி நெடில் பக்கத்தில் குரில் வந்துச்சுனாலே செய்யுளிசை அளபடை. அதுக்கு இனமான எழுத்து வரும். சரிங்களா? அதுதான் செய்யுளிசை அளபடை. வேற்றுமை தொகை. வேற்றுமை உருபுகள் ஐ, ஆள், இன், கூ, அது, கண். இந்த உருபுகள் மறை. இப்போ கல்லூரி சென்றான், கல்லூரிக்கு சென்றான். தேர் அடைந்தான், தேரை அடைந்தான். கோயில் அடைந்தான், கோயிலை அடைந்தான். இந்த மாதிரி வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்ததுன்னா வேற்றுமை தொகை. அடுத்து லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அன்மொழி தொகை. ஆகு பெயர் போல் ஒரு தொகை சொல் அது வேறு அல்லாத ஒன்றை குறித்து வரக்கூடியதாக வந்துச்சுன்னா அது அன்மொழி தொகை. வெள்ளை வேட்டி வந்தான், வெள்ளை வேட்டியை அணிந்த மனிதன் வந்தான். வெள்ளை வேட்டிங்கிறது அதை அணிந்த மனிதனை வேறு அந்த மனிதனை குறிக்கிறதுனால தான் அது அன்மொழி தொகையாக வருது. இப்போ பொற்றொடி வந்தால், பொன்னால் ஆகி அந்த வளையல் அணிந்த பெண் வந்தாள். டொடினா வளையல், பொன்னால் ஆகிய வளையல் அணிந்த பெண் வந்தால். இவ்வாறு நம்மளாம் விரித்து பார்க்கணும். ஆகி வருவது தான் அன்மொழி தொகை. ஆகு பெயர் போல தான் இருக்கும் இது. சரிங்களா? இலக்கண குறிப்புகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது பண்ணுங்கள்.